ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு கிரேவி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கருணக்கிழங்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தோல் சீவி வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வீடியோக்காக. இப்போது இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் மஞ்சத்தூள் போட்டு. ஏன்னா புது கிழங்கு இது, கொஞ்சம் பழகின பேர் தான் செய்வாங்க 1 வீக் அந்த மாதிரி கழித்து. இது புது கிழங்குன்றதுனால மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கரையாத அளவுக்கு வேக வச்சுக்கணும். குக்கரில் கூட விசில் போடாமல் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இது நிறைய பேர் வறுத்து தான் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி கிரேவி பண்ணி காமிக்கிறேன். வெங்காயம் தக்காளி தான் கிரேவிக்காக வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கிற உப்பு மிளகாத்தூள் தான் போட்டு பண்ண போகிறேன். இப்போது ஒரு 5 மினிட்குள்ளே கருணக்கிழங்கு கிரேவி பார்த்துக்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். தண்ணி 1 டம்ளர் தான் வைக்கிறேன். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிறோம் வேக வைக்கிறதுக்கு. வேக வச்சு தான் சமைக்கணும் கருணக்கிழங்கு எப்பொழுதுமே. அதில் இருக்கிற அமினோ அமிலம் நாக்கெலாம் அரிப்பை ஏற்படுத்தும். அதுக்காக தான் அந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். சும்மா ஒரு 5 மினிட் வெந்தால் போதும். அது ஒரு கொதித்து அதில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையெல்லாம் போகணும், அவ்வளோதான். அதுக்காக ஒரு 2 மினிட்ஸு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கொலன்னு போயிடும். ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு இன்னொரு பேன் வச்சுருக்கேன். காயட்டும், நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ பேன் சூடு ஏறிடுது. நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு. கூடவே கடுகு சேர்த்துடுறேன். பாருங்கள், கடுகு வெடிச்சிடுச்சு. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிறோம். நம்ம நிறைய பேருக்கு கருணக்கிழங்கு மொருவலாக வறுத்தா தான் பிடிக்கும். ஆனால் நம்ம மொருவலாக வறுத்து ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது உடம்பு சூடு அதிக உஷ்ணம் ஏற்படுத்திடும். அப்போ அதிக உஷ்ணத்தினால தான் பல நோய்கள் வருது. அதுலேயே குணப்படுத்த முடியாத மருந்து நிறைய வந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு சூடால் தான் கேன்சர் என்ற நோய், கொடிய நோயே வருது. அதனால் எதுவுமே ரொம்ப சூடாகவும் எடுத்துக்கக்கூடாது நம்ம. அதுக்காக சொல்கிறேன். கருணக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணி மோர் சாதத்தோட இல்லை ஒரு மிளகா சாம்பாரோட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு ரொம்ப தீய வச்சு எந்த வெஜிடபிளுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ உடம்புக்கு அது கெடுதலை தான் ஏற்படுத்துது. இதே ஒரு டிப்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீய வச்சு எந்த வெஜிடபிளுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. நேற்று கூட நான் வெண்டைக்காய் பண்ணேன். கொஞ்சம் தீயாமவே எடுத்துட்டேன். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க செவக்கவே இல்லைன்னு. ரொம்பவும் நம்ம தீய வைக்கக்கூடாது எதுவுமே. வெங்காயம் செவந்ததும் இப்போ தக்காளியை நான் போட்டுட்டேன். இப்போது அப்படியே பாருங்கள், கருணக்கிழங்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போது தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இன்னுமே நல்லா வதங்கட்டும். இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி தான் சேர்க்குறேன். கிரேவி தொக்குன்னு சொல்லுவாங்க. நான் கிரேவின்னு சொல்லிட்டேன். கருணக்கிழங்கு தொக்கு தான் இது தமிழில். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு ஒரு சாதம் போட்டாக்கா அவ்வளோ அருமையாக இந்த தொக்கை வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம். கொஞ்சம் அதுக்காக தான் சொல்கிறேன். வறுத்து எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கிரேவியாக தக்காளி வெங்காயம் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு சூட்டை தணிக்கும். அதுக்காக சொல்கிறேன். இனிமேல் வரத்தில் கோடை காலம் இல்லையா? கருணக்கிழங்கு நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னா அலர்ஜி மாதிரி வந்துடும். அந்த கருணக்கிழங்குல இருக்கிற அந்த அமினோ அமிலம் நம்ம வயிற்றுக்குள்ளே போனதும் அந்த நச்சுத்தன்மையெல்லாம் எடுக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த அரிப்பு மாதிரி ஏற்படும். அதுக்காக சொல்கிறேன் நான். ஆனால் கருணக்கிழங்கு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது உங்களுக்கு.
டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நிறைய பேர் எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டாம், இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில். கருணக்கிழங்கு இப்போ வந்து நல்லாவே இன்னும் வதங்கட்டும் தக்காளி, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். நல்லா செவக்க வதக்கிக்கணும் எப்போதுமே. காந்தாமல் எந்த வெஜிடபிளும் நீங்கள் எனக்கு செவந்து இருந்தால் தான் பிடிக்கும், முருகலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது ரொம்பவே தப்பு. எல்லாமே கொஞ்சம் ஒரு லிமிட்டாக எடுத்துக்கோங்க ஃபுட்டு எடுத்துக்கும் பொழுது. இப்போ ஒரு நிமிஷம் வதங்கிறதுக்காக லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஏதோ இருக்கிற தட்டை போட்டு மூடிக்கோங்க. தண்ணி இல்லாமல் கருணக்கிழங்க இப்போ எடுக்க போகிறேன் நான். இப்போ வெந்துருச்சு, தண்ணி இல்லாமல் ஒரு தட்டில் அள்ளி வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே தக்காளி வெங்காயம் மேஷாக ஆகிடுது. இந்த மாதிரி மூடி போட்டோம்னா தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம், அதுவே நல்லா செவந்து வதங்கிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போது எடுத்து வச்ச அந்த கருணக்கிழங்கை நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த நிறைய பேர் கருணக்கிழங்கு நாக்கெல்லாம் குத்துதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குத்தாது உங்களுக்கு. புளியும் சேர்க்கலை, புளி சேர்க்காத வரைக்கும் ஆரோக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம வறுக்கிறதுக்கு கண்டிப்பாக புளி சேர்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து கீரைக்காக இது சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணுறேன். கீரை தான் மசிச்சு வச்சுருக்கேன் வீட்டில் இன்றைக்கி, சிறுக்கீரை, கூடவே மோர், கருணக்கிழங்கு, அப்பளம். இன்றைக்கி லஞ்சு இதுதான் எங்கள் வீட்டில். அதுக்காக தான் கருணக்கிழங்கு இந்த மாதிரி சிறுவை கட் பண்ணி தொக்கு பண்ணுறேன். இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டேன். மஞ்சள் பொடி வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது போட்டுட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் தான். வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், சாமான்லாம் போட்டு அரைக்கிறத பற்றி. அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் அரைங்க. வயிற்று, ஏன்னா இந்த வெய்ய நாளில் சுக்குலாம் சேர்த்து அரைக்கக்கூடாது, சூடாகிடும் உடம்பு. அதுக்காக இனிமேல் தை போனதும் வெய்ய நாள் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தையிலேயே நல்ல வெயில் காயுது, அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போது தண்ணி சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நல்லா கொதி வரணும் இல்லையா, அதுக்காக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பாருங்கள், வீட்டில் இருக்கிற எளிமையான பொருள் கொண்டு தான் செய்கிறேன். ஒரு சிலர் வீடியோவில் பார்த்தா இதை போடுறாங்க அதை போடுறாங்க, என்னென்னமோ இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இல்லாத அதுக்குன்னு தேடி தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லை சமையல். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக சமைக்கணும், ஆரோக்கியமான சமையல் சமைக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சமைங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். எல்லாமே வீட்டில் கிடைக்கிற பொருள் தான், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் வரும். அப்படியே ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருன்னா பிடிச்சவங்க இருந்தால் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட் நல்லா கொதிக்கட்டும், கிரேவி ரெடி ஆகிடும். இப்போது மூடியை திறந்துட்டு கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்படியே மறுபடியும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவினா அப்போ தான் நல்லாயிருக்கும், அதனால நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், கிரேவி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா செவந்ததும் நம்ம இறக்கி பரிமாற வேண்டியது தான். கிரேவிலாம் பண்ணோம்னா கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் பண்ணணும், அப்போ தீயாமல் நல்லா செவந்து ரோஸ்ட் ஆகி வரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கிரேவி ரெடி ஆகிடும். மோர் சாதத்தோடவோ இல்லை கீரை சாதத்தோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். ரசத்துக்கு கூட இந்த மாதிரி தொட்டுக்கலாம். நீங்கள் முருகலாக வறுத்து தான் தொட்டுக்கக்கூடாது. நம்ம ஒரு ஃபீவர் அப்போ ரசம் சாதம் சாப்பிட்றோன்னா அப்போ நீங்கள் கருணக்கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வயிறெல்லாம் புண்ணாகி போயிருக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக கருணக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. கருணக்கிழங்கும் சூடு, ரசம் சாதமும் சூடுன்றதுனால. மற்ற டைம்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பழைய சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் கருணக்கிழங்கு கிரேவி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இப்போது நான் வந்து இறக்குற பக்குவத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவி. இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஆயிலும் இதுக்கு ரொம்ப தேவையில்லை. வறுக்கிறதுக்கு நம்ம நிறைய ஆயில் போடுவோம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆயில் அதிகமாக தேவையில்லை. அதுக்காக சொல்கிறேன் நான். கொஞ்சம் நம்ம வேலை கஷ்டப்பட்டு சமைக்கிறோம், அதில் ஆரோக்கியமும் இருக்கணும். எப்பொழுதுமே சொல்கிறேன், எல்லோரும் பாராட்டணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆயிலை ஊற்றி நல்லா செவன்னு செஞ்சு வச்சிங்கன்னா அது நம்ம உடம்புக்கு நம்மளே பண்ணிக்கிற கெடுதல் தான். அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு இந்த டிஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். எல்லோரும் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இப்போது பரிமாற தயாராகிடுச்சு. பாய் சொல்லிட்ட பிறகு காமிக்கிறேன். கருணக்கிழங்கு கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.